சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஜிஎஸ்டி சட்டத்துல காலக்கெடு, அதாவது இந்த டெட்லைன் அப்படிங்கிறது வெறும் தேதிகள் கிடையாது. அது உங்க உரிமைகளோட உயிர் நாடி. கண்டிப்பா. இப்போ நீங்க இந்த பாட்காஸ்ட கேட்டுட்டு இருக்கீங்க. சாதாரணமா நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு இபி பில்லோ இல்ல போன் பில்லோ கட்ட ஒரு நாள் மறந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? அடுத்த நாள் ஒரு சின்ன ஃபைன் கட்டிட்டு நிம்மதியா இருப்போம், இல்லைங்களா? ஆமா, கரெக்ட். ஒரு சாதாரண தாமதம் நம்ம அடிப்படை உரிமையே பறிக்காது. ஆனா நீங்க ஒரு வியாபாரியா இருந்து ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு டெட்லைனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிலைமை தலைகீழா மாறிடும். எக்ஸாக்ட்லி. ஒரு சின்ன அபராதம் கட்டி தப்பிச்சிடலான்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. சட்டத்துல ஒரு காலக்கெடு முடிஞ்சிருச்சுன்னா நீதிக்கான கதவுகள் உங்க முகத்துக்கு நேரா நிரந்தரமா அடைக்கப்பட்டுடும். உண்மைதான். இத ரொம்ப தெளிவா உணர்த்துற ஒரு கேஸ பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ஒரு ஜிஎஸ்டி பதிவு ரத்து, அதாவது கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் விவகாரத்துல ஒரு வியாபாரியோட நியாயமான வாதம் எப்படி ஒரு சின்ன காலதாமதத்தால குப்பையில வீசப்பட்டுச்சுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. இப்போ அந்த வரி செலுத்துபவருக்கு நடந்த அதிர்ச்சியிலிருந்தே ஆரம்பிப்போம். பிப்ரவரி 13 2020 அவர் முறைப்படி ஜிஎஸ்டி பதிவு பண்றாரு. சரி. வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அக்டோபர் 3 2023 ஜிஎஸ்டி துறை ஒரு அதிரடியான இறுதி உத்தரவா போடுறாங்க. ஜிஎஸ்டி பதிவை ரத்து பண்ணிட்டாங்களா? ஆமா, ரத்து செஞ்சுட்டாங்க. ஆனா இதுல கொடுமை என்னன்னா, அந்த ரத்து முந்தேதியிட்டு பண்ணப்பட்டுச்சு. அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ஓஹோ. அவர் பதிவு செய்த முதல் நாளான பிப்ரவரி 13 2020 இருந்தே அவரோட பதிவு ரத்து செய்யப்பட்டதா அறிவிக்கிறாங்க. இது ஒரு சாதாரண நடவடிக்கை கிடையாது. ஒரு வியாபாரியை பொறுத்த வரைக்கும் அவரோட வணிகத்தையே வேரோடு சாய்க்கிற ஒரு மரண அடி இது. அது எப்படி அவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்கும்? இது நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். முந்தேதியிட்டு ஒரு பதிவு ரத்து செய்யப்படுதுன்னா அந்த 3.5 வருஷ காலத்துல அவர் சட்டப்பூர்வமா செஞ்ச எல்லா வியாபாரமும் செல்லாததா மாறிடும். அதாவது அவர் வாங்கின பொருட்கள், விற்ற பொருட்கள் எல்லாமேவா? ஆமா, எல்லாமே கேள்விக்குறியாயிடும். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட பொருட்களை வாங்கின வாடிக்கையாளர்கள் எடுத்த உள்ளீட்டு வரி வரவு, அதாவது ஐடிசி கூட சட்டத்துக்கு புறமானதா மாறிடும். அப்போ அந்த வாடிக்கையாளர்களுக்கும் ஜிஎஸ்டி துறையிலிருந்து நோட்டீஸ் போகுமே? கண்டிப்பா போகும். மொத்த பிசினஸ் செயினும் பாதிக்கப்படும். சுருக்கமா சொல்லணும்னா முன்தேதியிட்ட ரத்து அப்படிங்கிறது ஒரு வியாபாரியை மார்க்கெட்ல இருந்தே அழிச்சிடும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இவ்ளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்துற ஒரு உத்தரவை அதிகாரிகள் சாதாரணமா போட்டுட முடியுமா? இங்க ஒரு பெரிய சட்ட முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? ஷோகாஸ் நோட்டீஸ் பத்தி சொல்றீங்களா? அதேதான். ஜிஎஸ்டி துறை ஒரு பதிவை ரத்து செய்யறதுக்கு முன்னாடி ஏன் உங்க பதிவை ரத்து செய்யக்கூடாதுன்னு விளக்கம் கேட்ட ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆமா, அதுதான் நடைமுறை. ஆனா இந்த கேஸ்ல அதிகாரி அனுப்புன அந்த நோட்டீஸ்ல நாங்க முன்தேதிட்டு உங்க பதிவை ரத்து செய்ய போறோம்னு எந்த முன்னறிவிப்பும் கொடுக்கல. வெறும் ரத்து பத்தி மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அட பாவமே. நோட்டீஸ்ல சொல்லாத ஒரு தண்டனைய எப்படி ஃபைனல் ஆர்டர்ல முன்தேதியிட்டு கொடுக்க முடியும்? அதுதான் என்னோட கேள்வியும். இது இயற்கை நீதிக்கு, அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு முற்றிலும் முரணானது இல்லைங்களா? நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதம். இயற்கை நீதி அப்படிங்கிறது சட்டத்தோட அடிப்படை. ஒருத்தர் தண்டிக்கும் முன் என்ன தண்டனை, எதுக்காகன்னு தெளிவா சொல்லணும். அப்போ அதிகாரிகளோட இந்த செயல்பாடு தப்புதானே? 100% தப்பு. எந்த ஒரு நீதிமன்றமும் இந்த வாதத்தை ஆரம்பத்திலே ஏத்துக்கிற அளவுக்கு இது ஒரு நியாயமான வாதம் தான். அப்போ இந்த அநீதியை எதிர்த்து அந்த வியாபாரி சும்மா இருந்திருக்க மாட்டாரே. அவர் கண்டிப்பா அப்பீல் பண்ணிருப்பார்ல? பண்ணிருப்பார். என்னாச்சு அந்த அப்பீல்? அவரு தன்னோட தரப்பு நியாயத்தை நிலைநாட்ட ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு அதிகாரிகிட்ட அப்பீல் பண்ணாரு. ஆனா செப்டம்பர் 3 2024 அவர் அப்பீல் தள்ளுபடியாச்சு. தள்ளுபடி ஆயிடுச்சா? வாதம் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்து ஏன் தள்ளுபடி பண்ணாங்க? ஏன்னா அந்த அதிகாரி வாதத்தோட நியாயத்தை பார்க்கவே இல்ல. அந்த அப்பீல் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்யப்படல. டைம் பார் ஆயிடுச்சு. ஓ, இதான் அந்த காலதாமதம். ஆமா, நேரம் முடிஞ்சிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த அப்பீல் நிராகரிக்கப்பட்டுச்சு. இது நாம ஜிஎஸ்டி சட்டத்தோட செக்ஷன் 107 பார்வையிலிருந்து பார்க்கணும். ஒரு உத்தரவை எதிர்த்து அப்பீல் பண்ண சட்டம் 3 மாசம் தான் டைம் கொடுக்குது. சரி. தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தா எக்ஸ்ட்ராவா 1 மாசம் மட்டும்தான் அவகாசம் கேட்க முடியும். ஆக மொத்தம் 4 மாசங்கள். இந்த காலக்கெடு ரொம்ப ரொம்ப கராரானது. ஆனா பொதுவான சிவில் வழக்குகள்ல தாமதத்தை மன்னிக்க சொல்லி பெட்டிஷன் போடுவாங்களே, அது இங்க செல்லாதா? அங்கதான் பலரும் சறுக்குறாங்க.
பொதுவான சிவில் சட்டங்கள்ல லிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு. ஒரு சாதாரண உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. சாதாரணமா நீங்க ஒரு ரயில தவற விட்டா கூட அதிகாரி கிட்ட கேட்ட அடுத்த ரயில்ல போக டிக்கெட்டை மாத்தி வாங்கலாம். சரியான காரணம் இருந்தா அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனா ஜிஎஸ்டில அப்படி பண்ண முடியாதா? சான்ஸே இல்ல. ஜிஎஸ்டின்னு ரயில் கிளம்பிடுச்சுன்னா டிக்கெட் அவ்வளவுதான். பணம் திரும்ப கிடைக்காது, பயணமும் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போலயே. ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். சட்டப்பூர்வ காலக்கெடு முடிஞ்சா ஒரு நாள் தாமதமானாலும் கூட எந்த அதிகாரியாலையும், ஏன் கோர்ட்டால கூட அந்த தாமதத்தை மன்னிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல சொல்லிருக்கு. அவர் செஞ்ச அந்த சின்ன தாமதம் நோட்டீஸ்ல இருந்த அவ்வளவு பெரிய தப்பையே மறைச்சிடுச்சுங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அவர் இதோட போராட்டத்தை கைவிடல. அப்புறம் என்ன பண்ணாரு? அப்பீல் தள்ளுபடியானதும் அவர் நேரா உயர்நீதிமன்றத்தோட கதவை தட்டுனாரு. அங்க ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டாரு. ரிட் பெட்டிஷனா? என்ன ரிசல்ட் வந்துச்சு? அங்கேயும் ஏமாற்றம் தான். பிப்ரவரி 7ஆம் தேதி 2025ல அதே காலதாமதம் காரணத்தை சொல்லி அந்த ரிட் மனுவும் தள்ளுபடியாச்சு. சரி, இதோட விட்டாரா? இல்ல, வழக்கமா ஒரு மனு தள்ளுபடியானா அதோட விட்டுடுவாங்க. ஆனா இவர் விடாப்பிடியா மறுபடியும் ஜூலை 2025ல இன்னொரு புது ரிட் மனுவை அதே நீதிமன்றத்துல போட்டாரு. ஊஹோ, இதான் சட்டத்துல சக்சசிவ் ரிட் பெட்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு முறை கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு சாதகமா வரலனா திரும்ப அதே பிரச்சனைய வச்சுக்கிட்டு இன்னொரு முறை போக முடியாது. நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்க கூடாதுன்றதுக்காகவா? ஆமா, வழக்குகளுக்கு ஒரு ஃபைனாலிட்டி, அதாவது இறுதித்தன்மை வேணும்ன்றதுக்காக இந்த விதி ரொம்ப அவசியம். இந்த சுவாரஸ்யமான வழக்கு விசாரிச்சது ஹை கோர்ட் ஆஃப் டெல்லி அட் நியூ டெல்லி. இந்த அமர்வு என்ன தீர்ப்பு வழங்குச்சு? அந்த புது ரிட் மனுவை நிராகரிச்சு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்தாங்க. டெல்லி உயர் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா அதோட முடிவை சொல்லியிருக்கோம். இந்த மனு விசாரணைக்கே உகந்தது அல்ல, அதாவது நாட் மெயின்டெனபிள்னு ஆரம்பத்திலேயே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆமா, நீதிமன்றம் இதுக்கு 4 முக்கியமான காரணங்களை முன் வச்சாங்க. முதல் காரணம் நான் சொல்றேன், சட்டப்படியான தீர்வுகள், அதாவது ஸ்டாச்சுட்டரி ரெமெடிஸ் ஏற்கனவே காலாவதி ஆகிடுச்சு. அதாவது சட்டம் கொடுத்த அப்பீல் டைம் அவர் யூஸ் பண்ணலன்றதுதான். கரெக்ட். ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஒரு முறை காலதாமதத்தால் ஒரு வழக்கு முடிவுக்கு வந்துட்டா அது ஃபைனாலிட்டி அடைஞ்சிடும். ஒரு கதை முடிஞ்சிடுச்சுன்னா அதோட சரி. ஆமா, திரும்ப பக்கத்துல இருந்து படிக்க சொல்ல முடியாது. ஆமா, அதேதான். மூன்றாவது காரணம், அவர் போட்ட அடுத்தடுத்த ரிட்மனுகள். முதல் ரிட்மனு காலதாமதத்தால் தள்ளுபடியான பிறகு திரும்ப புதுசா பெட்டிஷன் போடுறது சட்டத்தை தவறாக பயன்படுத்துறதுன்னு கோர்ட் கடுமையா கண்டிச்சிருக்கு. குறுக்கு வழியில காலக்கெடுவை மீற கோர்ட் அனுமதிக்காதுன்னு சொல்றீங்க. ஆமா, இதுல 4வது மற்றும் ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்னு இருக்கு. அந்த வரி செலுத்துபவரோட வாதத்தோட உண்மைத்தன்மைய, அதாவது மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ கோர்ட் விசாரிக்கவே இல்ல. அவர் ரொம்ப நியாயமான வாதத்தை முன் வச்சாரு. முந்தேதியிட்டு ரத்து செஞ்சது தப்புன்னு கோர்ட் கேட்கவே இல்லையா? அதான் இல்ல. அதற்கான காரணங்கள அவங்க ஆராயவே இல்ல. அப்படியானா இதோட இறுதி அர்த்தம் என்ன? நோட்டீஸ்ல இல்லாத ஒன்ன வச்சு முந்தேதியிட்டு ரத்து செஞ்சது இயற்கை நீதிக்கு எதிரானதுங்கிற வலுவான வாதத்தை நீதிமன்றம் ஏன் காது கொடுத்து கேட்கல? இங்கதான் சட்டத்தோட கடுமையான முகம் தெரியுது. அவர் வாதத்துல 100% நியாயம் இருக்கலாம், துறை செஞ்சது பெரிய தப்பாவே இருக்கலாம். சட்டத்தோட பார்வையில எவ்ளோ பெரிய நியாயம் இருந்தாலும் அதை உரிய நேரத்துல கொண்டு வரலனா அதை கேட்க சட்டம் தயாராக இல்ல. ஓ, அப்போ டைம் தாண்டிடுச்சுன்னா உள்ள என்ன நியாயம் இருக்குன்னு திறந்து பார்க்கவே கோர்ட் மறுத்துடுச்சா? ஆமா, உண்மையான நீதியை விட சில நேரங்கள்ல சட்ட நடைமுறைகள் மேலோங்கி நிற்கும் என்பதற்கு இது ஒரு தெளிவான உதாரணம். ஆக, இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு ஜிஎஸ்டி துறைக்கே வெற்றியை உறுதிப்படுத்திடுச்சு. சரியான வாதம் இருந்தும் வெறும் காலதாமதம்ங்கிற ஒற்றை காரணத்தால வியாபாரிக்கு ஏமாற்றம் தான். நிதர்சனமான உண்மை அதுதான். ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் காலக்கெடு எவ்வளவு முக்கியம்னு இந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒரு மாபெரும் எச்சரிக்கை அமைஞ்சிருக்கு. நேயர்களுக்கும் இது ஒரு பெரிய அலர்ட் தான். கண்டிப்பா. நீங்க எவ்வளவு நியாயமானவரா இருந்தாலும் உங்க பக்கம் எந்த தப்பும் இல்லனாலும் நேரம் தாண்டிட்டா சட்டம் கை கொடுக்காது. ஒரு நோட்டீஸ் வந்தா கடைசி நாள் வரை தள்ளி போடக்கூடாது. உரிய நேரத்துல நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ இந்த விவாதம் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியிருக்கு. நேயர்களே, உங்கள பார்த்து ஒரு ஆழமான கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். கேளுங்க. ஒரு அதிகாரப்பூர்வ நோட்டீஸ்ல உள்ள தப்ப விட, அதாவது இயற்கை நீதிக்கு முரணாக முந்தேதியிட்டு ஒரு பதிவை ரத்து செய்யற துறையோட தப்ப விட ஒரு சாதாரண மனிதன் செய்யற காலதாமதம் அவ்வளவு பெரிய குற்றமாகிடுதா? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான். முந்தேதியிட்டு ரத்து செய்யறது ஒரு வியாபாரியோட வாழ்வாதாரத்தையே முடக்கிடும். அத செய்யற துறைக்கு இருக்கிற அதிகாரத்தை விட காலக்கெடு அப்படிங்கிற நடைமுறை அவ்வளவு புனிதமானதா?
சட்டம் உண்மையான நீதியை விட நடைமுறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குதா? இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்தித்து பாருங்க. சட்டத்தின் கண்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது கடிகாரத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் என்னவோ? நல்ல பாயிண்ட். நீங்களும் ஒரு வியாபாரியா இருந்தா இனிமே ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்த உடனே அதை அலட்சியப்படுத்தாதீங்க. நேரத்தின் மதிப்பை உணருங்கள். இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.